ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தான் டைப் சீரிஸ் தாங்க. இந்த சீரிஸ் தாங்க மோஸ்ட் கல்ட்டா இருக்கு இப்ப வரையுமே எல்லாருக்குமே. இந்த சீரிஸ பீட் பண்ற மாரி வேற எந்த சீரிஸும் இதுவரை வந்ததில்ல. இந்த மோஸ்ட் வாண்டட் சீரிஸ் நம்ம சேனல்ல எப்படி? வாங்க எபிசோடு 1க்குள்ள போய் என்ன நடக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு யூனிவர்சிட்டில ஃபுட்பால் விளையாடுற ஒரு பையனை தான் காட்டுறாங்க. பார்க்க இவ்வளோ கியூட்டா இருக்கானே நினைச்சிடாதீங்க. இவன் கொஞ்சம் டெரர் பீஸு. சட்டுன்னு கோவப்படுற முன்கோவக்காரன். இவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். இவன் பேரு டைப். இவனோட அப்பாவோட கட்டாயத்தால காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஹாஸ்டல்ல சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. இவனோட ஹாஸ்டல் ரூம்மேட்டும் ரொம்ப ஹேண்ட்ஸமாவே இருப்பான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டைப்புக்கு கேஸ்னா அலர்ஜி. அவனுக்கு கேஸ்னா சுத்தமா பிடிக்காது. அடியோட வெறுப்பான். ஒரு நாள் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இவனும் போய் லாக்கர் ரூம்ல ஏதோ வச்சுட்டுக்குள்ள அப்ப அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, அடே டைப் உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா, உன் ரூம்மேட்டா இருக்கான்ல அவன் ஒரு கேடா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட டைப் இருந்துட்டு என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு முறை தாங்க நம்மளுக்கே அள்ளு விட்டுடுது. அடுத்த சீன்ல இந்த கோவத்தோடய ஹாஸ்டலுக்கு சீக்கிரமா போய் உட்கார நம்ம டைப்பு. அப்ப அவனோட ரூம்மேட் வரான். அவன் பேரு தானு. டே டைப், என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? என்ன டென்ஷனா இருக்க? சரி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி டைப் சொல்றான். என்னது? கேளு அப்படின்னு தான் சொல்ல, நீ கேவா அப்படின்னு பட்டுன்னு கேட்டு விட்டுறான். தானும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமாண்டா இந்த கேதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட டைப் இருந்துட்டு, ஓ முருகா, இங்க பாரு நான் ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு கேஸ்னாலே பிடிக்காது. சுத்தமா வெறுப்பேன். அவங்கள பார்த்தாலே அந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்ல, தான் இருந்துட்டு, டேய் என்னடா இப்படி கோவப்படுற? நான் கேயா இருக்கிறதுனால இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உன்கிட்ட நான் எந்த எக்ஸ்பிளைனும் இப்ப கேட்க விரும்பல. நான் கேஸ் கூட தங்குறதா இல்ல. ஒண்ணு நீ இருக்கணும் இந்த ரூம்ல, இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த தான் இருந்துட்டு இப்ப பொங்கி எழும்பிட்டான். இங்க பாரு, நீ இப்படி கத்துறதுனால ஒன்றும் பிரயோஜனம் ஆக போறது இல்ல. நான் இந்த ரூமை விட்டு போறதா இல்ல. நீ இந்த கே கூட தான் இன்னும் ஒரு வருஷம் தங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிப்போட சிரிச்சுட்டு அந்த பக்கமா போயிடுவான். இது கேட்ட டைப் இருந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அடே என்னடா சொல்ற அப்படின்னு ரொம்பவும் கத்துறான். பாத்துக்கலாம்டா நீயா நானானு அப்படின்ற மாதிரியே டைப்போ நினைச்சிட்டு அங்கேருந்து ஓடி போய் ஹாஸ்டல் இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு, ஆன்ட்டி ஆன்ட்டி எப்படி ரூமை சேஞ்ச் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த அம்மாவுக்கு இவன் ஆன்ட்டின்னு கூப்பிட்டோன்னே கடுப்பாயிடுது. அந்த அம்மா வெளில காமிச்சுக்காம, எதுக்குப்பா நீ மாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, அவன் இருந்துட்டு அதெல்லாம் இல்ல மாத்தணும் ஆன்ட்டி அப்படின்னு அழுத்தி சொல்ல, இந்த பாரு ஆன்ட்டிக்கு நீ சொன்னா பல்லு கீழ பேந்துக்கும். ரூம் எல்லாம் மாத்த முடியாதுப்பா பாப்பா. ஏதாச்சும் ஸ்ட்ராங் ரீசன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுடும். டைப் இருந்துட்டு என்ன இந்த அம்மா இந்த கத்து கத்தி அமுச்சு விடுது அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், டெக்னோக்கு. டே நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு ஹாஸ்டலுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓடி வந்துட்டான். வந்து இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, மத்த ரூம்ல இருக்க பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு உங்க நம்ம ரூமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, யாருமே டைப்போட மூஞ்ச பார்த்துட்டு, ச்சே முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏன்டா உன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாரும் வேணான்னு சொல்றானுங்களேடா, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரியே இந்த பிளான் ஃபிளாப் ஆயிட்டு டைப்பும் போய் சோகமா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கம் தான் இருந்துட்டு காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டே தான் பண்றப்பான். அத பார்த்துட்டே அவனுக்கு பத்திக்கிட்டு வருது. கிட்ட போயிட்டு, இங்க பாருடா உன் கூட எல்லாம் என்னாட்டி இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பாட்டு கேட்டிருப்பான் காதுல ஹெட்செட்டை மாட்டு. ஐயோ பேசுறத காதுல வாங்குறானா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு அவன் ஹெட்செட்டை கழட்டி அவனை ஒரு அடியை போட, இங்க பாருடா உன் கூட தான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, தானும் டென்ஷன் ஆயிட்டு டைப்பை பிடிச்சி செவுத்துல சாச்சு. என்னடா என்னட்டி போக முடியாது அப்படின்னு சொல்ல, பாரு உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஒரு நீலாம் ஒரு ப்ளே பாய் தானே, யாரு கிடைச்சாலும் விட மாட்டேன். உன் கூடலாம் என்னட்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்த டைப்பு. தானும் வந்துட்டு, ஓ அப்படியா, ஆமாண்டா நான்லாம் பிளேயர்ஸ் தான் இப்ப பாரு அப்படின்ட்டு டைப்பை கிஸ் பண்ண வருவான். கடைசியில பார்த்தா இது கனவு. நிஜத்துல அவன் கீழே விழுந்து கிடக்க, தான் இருந்துட்டு, இல்லை எரும மாடு வயசாயும் கீழே விழுந்து கிடக்குற பெட்ல இருந்து அப்படின்னு சொல்ல, டேய் டேய் லூசு, யாரா எரும மாடு? நீ தான் எரும மாடு, ஒழுங்கா ரூமை விட்டு வெளிலப்படா அப்படின்னு சொல்ல, டைப்பு தான் வந்துட்டு, சரி நான் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸுக்கு போறான். இங்க கிளாஸ்ல தானை காட்ட அவன் ரொம்ப சோகமா இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு லாங்க இருந்துட்டு, என்னடா இவ்வளவு டல்லா இருக்க, என்ன வரக்குள்ள ஏதோ ஓ எக்ஸ பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க விளையாட்டுத்தனமா, அதுக்கு கூட அவன் ரியாக்ட் பண்ணாம, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி டல்லாவே பேசுறான். சரி என்னடா ஆச்சு உனக்கு, எதா இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவனு கேட்டுட்டு இருக்கல, ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டு இவன் இந்த பக்கம் திரும்புவான். அப்போ ஒரு பையன் தான முறைச்ச மணிக்காவே அங்க உட்காந்துட்டு இருப்பான். அத பார்த்துட்டு இவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆகுது. அப்ப ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க இருந்துட்டு, டேய் டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க, இங்க பாரு
நம்ம புது பேண்டுக்கு ஒரு கிட்டாரிஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுத்து அவனை டைவர்ட் பண்றான் தானே. இந்த பக்கம் டைப் இருந்துட்டு எப்படியாச்சும் தானை விட்டு போகணும், இது தானை துரத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏ ஏன்டா அவன் ஒரு கே, அதனால உனக்கு என்ன பிரச்சனை, அவன் என்ன உன்னை ட்ரை பண்றானா அப்படின்ற மாதிரி கேட்க, சீச்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு டைப் சொல்றான். ஏய் பொய் சொல்லாத, அப்புறம் எதுக்குடா அவனை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னாட்டலாம் இருக்க முடியாது, இதுக்கு பிளான் கொடுக்குறியா இல்லையா, சரி அதை விடு, நான் உன்னை கேட்குறேன் அதுக்கு பதில சொல்லு, உன் கூட இருக்கவங்க ரூம்ல உனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப்பு கேட்க, அதுக்கு டெக்னோ இருந்துட்டு, ஏன்டா அந்த மாதிரி நீ நடிச்சு தானே துரத்த போறியா, நீ ஏற்கனவே அப்படித்தானே இருக்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்க, சரி சரி இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, அவங்க சாப்பிட்ற தட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் போய் நம்ம இன்வால்வ் ஆகி கலைச்சி அந்த மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்குள்ள, போதும் போதும் நிப்பாட்டு, இதுவே எனக்கு போதும், அவனை வெளில துரத்தி காட்டுறேன்டா அப்படின்ட்டு டைப்பு கிளம்பி போக, இங்க டெக்னோ இருந்துட்டு, அச்சச்சோ அந்த பையன் கேணி வேண்டாம் சொன்னது ஏன் தப்பு தான் போல, அது வரையும் இவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி இவன் இங்க புலம்பிட்டு இருப்பான். இங்க அப்படியே நம்மளுக்கு தானும் டைப்பை எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டாங்க அந்த சீனு காட்டாங்க. டைப் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வர, அங்க தான் ஆல்ரெடி இருப்பான். தான் வந்து டைப்பை பார்த்துட்டு, டே வாடா வாடா வா, உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கீன்ஸ் வேணும்னா எடுத்து தாராளமா சாப்பிடு, இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல, டைப்பும் இருந்துட்டு, ஓ நீ பெரிய ஆள் தான் போல, உனக்கு ஸ்நாக்ஸ் குடுக்குற அளவுக்கு நீ உனக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, டேய் அது ஏன் காசு போட்டு வாங்குனதுடா, எனக்கு ஃபேன்ஸ்லாம் இல்ல, நான் என்ன அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்க, டேய் என்னடா நீயே இப்படி சொல்லிட்ட, அப்பலாம் என்ன யாருமே பார்க்க மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசிட்டு இருக்கக்குள்ள, தானே இருந்துட்டு நம்ம இனிமேட்டு ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸா தான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். டைப் இருந்துட்டு, சரி அப்படின்னு சொல்ல, இங்க பிரசன்ட்ட காட்டுறாங்க. எங்க டைப் இருந்துட்டு தன்னோட பொருளு, அவனோட ட்ரெஸ்ஸு கபோர்ட்ல இருந்து, அவனோட பேப்பரு, அசைன்மெண்ட்டுன்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து கீழ போட்டு கிழிச்சு கன்னா பின்னான்னு ஆக்கிட்டான். பெட்டெல்லாம் ஒரு வழியாக்கி, அதுல ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாரி பண்ணிட்டு, அங்கேருந்து அவன் கிளம்பி போக, உள்ள தான் வரான். தான் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, "ஓ! உனக்கு அவ்ளோ ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருடா" அப்படின்ற மாரி இவனும் மனசுக்குள்ள நினைச்சுட்டு, அங்க இவன் பண்ணி வச்ச கோலத்த பார்த்துட்டு இருக்கான். இங்க டைப்போ டெக்னோவும் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கக்குள்ள, டெக்னோ இருந்துட்டு, "ஏன்டா அவன வெளில அனுப்புறதுக்கு இந்த மாரி கேவலமான விஷயத்தெல்லாமாடா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டைப் இருந்துட்டு, "இதெல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானடா" அப்படின்னு சொல்றான். "என்னது நான் கொடுத்த ஐடியாவா? நான் கொடுத்த ஐடியாவுல தான் இதெல்லாம் பண்ணியா?" "ஆமாண்டா, நீ கொடுத்த ஐடியா நல்லா தானே இருந்துச்சு. ஒரு தாட்டி கலைச்சு வச்சத எடுத்து வச்சுட்டான்னா மறுபடியும் கலைப்பேன். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் போய் தானே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரிஞ்சு அவன் போற மாதிரி தெரிலடா" அப்படின்னு டெக்னோ சொல்ல, "அட விளக்கமாறு" அப்படின்ற மாதிரி ஃபுட்பால் எல்லாம் அவனை அடிச்சிட்டு இருக்கான் டைப்பு. இவனும் விளையாண்டு முடிச்சு ரூமுக்கு வர, அங்க போட்ட மேனிக்காவே இருக்கு மத்த பொருள் எல்லாம். சேர்ந்து டைப்போட பொருளும் கலைஞ்சிருக்கும். அத பண்ணது தானுன்னு தெரியும். டைப் இருந்துட்டு, "டேய் என் பொருள ஏன்டா கலைச்சு போட்டு வச்சிருக்க? யார்றா அதெல்லாம் பண்ணது?" அப்படின்ட்டு டைப் இருந்துட்டு தான வந்து நோக்கி வரக்குள்ள, கீழ ஒரு டியூப் மாரி இருக்கும். அத மிதிச்சிடுறான். அதுலேருந்து பேஸ்ட்லாம் வெளில வந்துடுது. அந்த டியூப கீழ குனிஞ்சு தான் எடுத்துட்டு, "டேய் இவ்ளோ நேரமா இதுதான் தேடிட்டு இருந்தேன். நீ வந்தோனே இது கிடைச்சிருச்சு. இது என்ன மாரி பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்றதுடா. இத புடி. நீயும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா என்கிட்ட இருந்துக்க" அப்படின்ற மாரி சொல்ல, டைப் இருந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, "டேய் இது இன்டிமென்ட்டா இருக்கிறப்ப யூஸ் பண்ற ஜெல்லுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத எதுக்குடா என் கையில வைக்கிற?" அப்படின்ட்டு அவனும் கோவத்துல அத தூக்கி போட, "சரி இது வேணாமா? உனக்கு வேற கிஃப்ட் தரேன்" அப்படின்ட்டு இன்னொரு கிஃப்ட்ட கையில வைக்கிறான். அது பார்த்தா காண்டம் பாக்கெட்டு. அதுல ஒரு நோட்ஸும் எழுதியிருப்பான். "நான் இந்த இடத்த விட்டு போமாட்டேன்" அப்படின்ட்டு. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆன டைப் இருந்துட்டு, "டேய் என்னடா நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, அப்ப தான் இருந்துட்டு, "டேய் இதெல்லாம் ஆரம்பிச்சது நீதான். நீ இவ்ளோ பண்ணனா நான் எவ்வளவோ பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட உச்சக்கட்ட கோவத்துல டைப் இருந்துட்டு, "டேய் என்னடா நெனச்சிட்டு இருக்க? இந்த ரூம விட்டு உன்ன தொரத்தி பாட்டுறேன்டா" அப்படின்ற மாரி இவனும் வெளில போயிட்டு டெக்னோவ ரூமுக்கு கூப்பிட்டு வரான். டெக்னோ இருந்துட்டு, "டேய் நீ பண்றதெல்லாம் சரியே இல்லடா. அவன தொரத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கணுமா இங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் வேற கோவப்பட போறான்டா அப்படின்ற மாரி சொல்றான். அவன் கோவப்படணும்டா. அதுக்காக தான் இந்த பார்ட்டியே. நீ பேசாம வா அப்படின்ற மாரி உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு பார்ட்டி வச்சுட்டு இருக்க டைப்பு, அங்க இருக்க பொருள் எல்லாம் கலைச்சு போட்டு குப்பை மேனிக்கு ஆக்கி வச்சிருக்கான். அந்த டைப்புக்கு டானும் உள்ள வரான்.
தான பார்த்துட்டு டெக்னோ வந்துட்டு, "ஆத்தாடி இவன் வந்துட்டானே! என்ன பண்றது?" அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாரி ஆவுது. டெக்னோவும் அங்கேருந்து "நான் போறேன்டா, ரூம்மேட் வந்துட்டான்" அப்படின்ற மாரி டைப்ட்ட சொல்லி அவன் எந்திரிக்க, "அட உட்காருடா" அப்படின்ட்டு டைப்பு சொல்றான். "ஏன் என் ரூம்மேட் ஏதோ தப்பா நெனச்சுப்பான்னு நெனச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் நெனச்சுக்க மாட்டான்" அப்படின்னு சொல்ல, தானு வந்துட்டு, "பரவால்ல நீங்க பார்ட்டி கொண்டாடுங்க" அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, நீயும் வாயேன்" அப்படின்னு சொல்ல, டைப் இருந்துட்டு, "இல்ல, இல்ல அவன்லாம் வரமாட்டான். பரவால்ல வாட்டான்" அப்படின்னு அவன் சொல்ல, தானும் வந்து பக்கத்துல உட்கார்றான். அப்ப அவனோட பெட்ல ஒரு பையன் உட்கார்ந்துருப்பான். "நீ என்ன என் பெட்ல பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, அப்ப "ஏய் இது உன் பெட்டா? இது டைப் பெட்டுன்னு சொன்னா, அதனால தான் நான் படுத்திருக்கேன். சாரி" அப்படின்ட்டு அவன் கீழ வந்து உட்காந்துக்கிறான். பரவால்ல அப்படின்ற மாரி இவன் கூலா இருக்க தானு, அப்ப டைப்போட ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்துட்டு, "ஓ! டைப் சொன்ன மாரி நீ ரொம்ப நல்லவன் தான். ரொம்ப அலட்டிக்க மாட்றியே!" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது? டைப் என்ன பத்தி இப்படிலாமா சொன்னா?" அப்படின்ற மாரி தானு வந்து எக்ஸைட்மென்ட்டா கேட்குறான். "ஆமா. ரூம் எல்லாம் கலைச்சு போட்டனாலும், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டியா மாமி? நீ அவ்ளோ நல்லவனா?" அப்படின்ற மாரி அவனுங்கலாம் பேசிட்டு இருக்கல, டைப்புக்கு ஒரு மாரி ஆயிடுது. "அட நிறுத்துடா! வாய மூடுங்களேன்டா!" அப்படின்ற மாரி அவனும் ரியாக்ட் பண்ணிட்டு, அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போணுமே அப்படின்ட்டு, "இல்ல உங்களுக்கெல்லாம் நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்" அப்படின்ற மாரி அவனும் அங்கேருந்து எந்திச்சு போக, அப்ப தானும் இருந்துட்டு, "நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ற மாரி பின்னாடியே இவனும் போறான். அப்படியே வார்டன காட்டுறாங்க. தான் டைப் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு பையன் இருந்துட்டு வார்டன்ட்ட, "என் பக்கத்து ரூம்காரனுங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கானுங்க. என்னாடி நிம்மதியாவே இருக்க முடியல. ரொம்ப கடுப்பா இருக்கு." அப்படின்ற மாரி, "அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே, அவனோட ரூம்மேட் இன்னொருத்தவனும் அங்க வந்துட்டான். "ஆமா, ஆமா. அவனுங்க கத்துறது எனக்கு கடுப்பா இருக்கு. ஒரு பாட்டு கூட என்ன கேட்க விட மாட்றானுங்க." அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே, அவ தானு டைப்பும் முறுக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருப்பானுங்க. அத பார்த்துட்டு, "வார்டன் வார்டன் பாத்தீங்களா? இப்ப கூட முறுக்கிட்டு போறானுங்க. இவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெர்ல" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அவங்க. இங்க தானு வந்துட்டு டைப்ப கூப்பிட்டு, "டேய் நீ பண்றது சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரூமுக்குள்ள அட்டகாசம் பண்ணனா நான் கிளம்பி போயிடுவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்க, டைப் இருந்துட்டு, "ஓ! நான் அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன்னு நினைச்சியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என் ரூம்மேட்டுக்கே" அப்படின்னு அவனுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, "உன்ன கொஞ்சம் அட்டகாசம் பண்ணி விடலான்ட்டு தான் கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, தானு வந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ என் கூட தங்கியிருக்க, அதுவும் என் கூட தங்கியிருக்கன்னு சொல்ல வேண்டியது தானே? அவங்க ரியாக்ஷன நானும் பார்த்து எக்ஸைட்மென்ட் ஆவேன்ல." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட டைப் டென்ஷன் ஆயிட்டு, "இங்க பாரு, நான் ஒண்ணும் கேட்கக்கூடாது. அதுவும் இவன் மாறவும் மாட்டேன்." அப்படின்னு சொல்ல, தானே இருந்துட்டு, "நீ கே இல்ல. ஆனா நீ கே கூட தான் தங்கியிருக்க. என்னோட வைரஸ் ஃபுல்லும் உன்ன தாக்கிட போதுப்பா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ." அப்படின்னு சொல்ல, டைப் பண்ணிட்டு, "என்னடா சொன்ன?" அப்படின்ட்டு அடிக்க வரான். அப்ப தான் இருந்துட்டு டக்குன்னு அவன் கன்னத்துல ஒரு இச்ச வைக்க, டைப் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி சட்டைய புடிச்சு கேட்க, அதுக்கு டான் இருந்துட்டு, "நீ தான் என்ன ப்ளே பாய்ன்ன. அதான் அவன் கூட கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன்." அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகி அடிக்க போக்குள்ள, அப்ப வார்டன் வந்துடுறாங்க. "ஏய் என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப தான் இருந்துட்டு, "நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் அடிச்சுட்டு விளையாண்டுட்டு கிடப்போம். நீங்க கண்டுக்காதீங்க." அப்படின்னு சொல்ல, டைப்பு டென்ஷன் ஆயிட்டு, "அட போய் தொலைடா!" அப்படின்ற மாரியே அவன் சட்டையிலேருந்து கைய எடுத்துட்டு ரூமுக்கு போறான். ரூமுக்கு போயிட்டு டென்ஷன் ஆயிருப்பான்னு பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பான் வீடியோ பார்த்துட்டு இருக்கான். அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, "டேய் டைப்பு என்னடா கலெக்ஷன் மட்டமா இருக்குடா" அப்படின்னு சொல்ல, டைப் இருந்துட்டு, "நல்லா தான்டா இருக்கும். போக போக நல்லா தான் இருக்கும். பாருங்கடா" அப்படின்ட்டு சொல்ல, அந்த டைமு தான் அங்க வந்துட்டான். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, "டேய் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்டுப்போம்டா" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் கண்டுக்க வேணாம். நம்ம பாப்போம்டா ஜாலியா" அப்படின்ற மாரி சொல்ல, தானும் வந்து பார்த்துட்டு இருக்கான். "டேய் நீயும் வந்து பாரேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல அவன் இத பார்க்க மாட்டான்" அப்படின்ற மாரி டைப் சொல்ல, "எத பார்ப்பேன்?" அப்படின்ற மாரி தான் கேட்க, ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு திரும்பிக்கிறான் நம்ம டைப்பு. அப்ப திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, "டேய் நல்லாவே இல்ல மட்டமா இருக்குடா" அப்படின்னு சொல்ல, "ஏய் என்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. பார்க்குறீங்களாடா?" அப்படின்ற மாரி தான வந்துட்டு போட்டு காட்டுறான். அவனுங்க இருந்துகிட்டு, "சூப்பரா இருக்கு தானு" அப்படின்னு பாராட்ட, அது ஒரு ஸ்ட்ரைட்டோட பானு தான். அதனால தான் அவனுங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டைப் இருந்துட்டு தான கூப்பிட்டு, "டேய் இங்க வா. நீ என்ன பையா? என்ன ஸ்ட்ரைட் எதுவும் பார்க்குற?" அப்படின்னு சொல்ல, டேய் நான் வந்து பைலாம் இல்ல. ஆனா எனக்கு அந்த மாரி வீடியோ பார்க்குறவங்க மேல தான் ஒரு கண்ணு." அப்படின்ற மாரி இவன் கிட்ட வந்து பேச, இத கேட்ட டைப்புக்கு மூஞ்சில அள்ளு விட்டுடுது. தானு திரும்பி வந்துட்டு, "பொறுமைக்கு கொஞ்சம் எல்லை இருக்கு. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போறது?" அந்த மாரி சொல்ல, இவன் என்னத்த சொல்றான் அப்படின்ற மாரி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான் நம்ம டைப்பு. அதுக்கப்புறம் ஓவரா குடுத்துட்டு நம்ம தான் பெட்லயே வந்து
டைப் படுத்து கிடக்க. அப்ப டெக்னா இருந்துட்டு, "டேய் டைப் ஏந்திருடா, உன் பெட்ல போய் படுடா. இது தான் பெட்டுடா" அப்படின்னு அவன எழுப்பிட்டு இருக்க, அந்த டைம் தானும் வந்து பெட்ல உட்கார்றான். அப்ப டெக்னோ இருந்துட்டு முழிச்சுட்டு இருக்கக்குள்ள, தான் வந்துட்டு, "உனக்கு விஷயம் தெரியும் போல" அப்படின்னு சொல்ல, "ஆமா, நீ கேன்றது எனக்கு தெரியும். ஆனா டைப்புக்கு ஏன் கேவ பிடிக்கலன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆனா கேஸ பிடிக்காது. நாங்க ஹை ஸ்கூல் படிக்கக்குள்ள ஒருத்தவனுங்க சின்ன வயசுல டைப்ப யாரோ ரேப் பண்ணிட்டாங்க. அது ஒரு கே பையன் தான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்ப இவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவனுங்க மூஞ்ச அடிச்சே உடைச்சுட்டான். ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு டெக்னோ சொல்ல, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இந்த ரூம விட்டு போயிடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு, இந்த ரூம விட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஏன்டா நான் கேயா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆயிடும். அதனால கண்டிப்பா நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்ல, டெக்னோவும் சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். தானும் இருந்துட்டு, "இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்ல, டெக்னோ இருந்துட்டு சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போயிட்டான். கிளம்பி போனதுக்கப்புறம் தானும் வந்துட்டு டைப்பே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். "நீ தூங்கக்குள்ள எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? ஆனா நீ கோவப்படுறப்ப உன்னை பார்த்தாலே எனக்கே டென்ஷன் ஆகுதுடா. ஆனா நீ செம கியூட்டு தான். என்ன நீ ரொம்ப அட்டாக் பண்ணிட்ட" அப்படின்ட்டு டைப்ப கொஞ்சம் கொஞ்சமா தானே செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கைஸ், இந்த மொத்த சீரிஸ்ல இந்த சீன்ஸ் தான் என்ன ரொம்ப கடுப்பேத்துனதே. ஏன் தான் இந்த டைரக்டர் இந்த சீனை இப்படி வச்சாரோ, இந்த மாதிரி அன்கான்ஷியஸ்ல இருக்கக்குள்ள தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோன்றது தான் இந்த சீனோட அர்த்தமே. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. சரி என்னமோ தான் டைப்பா போச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இந்த சீனோடயே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இங்க முடியுது. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு, தான் டைப் சீரிஸ் எவ்வளோ உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே லைக் போட்டாலும் அப்படியே எல்லாருக்கும் போய் சேரும். டாடா பாய்.